ஹலோ ஆல் வணக்கம். நான் SA20 ரொம்ப இன்டென்ஸா போயிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் த பிசினஸ் எண்ட். இப்போ நம்ம பார்க்க போற ப்ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் ப்ரிவ்யூ வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் எம்ஐ கேப் டவுன் அட் போர்ட் எலிசபெத். பீடாக், வெல்கம் டு த ஷோ. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன? இனிஷியல் தாட்ஸ் என்ன சார்? எனக்கு இருக்கிற தாட்ஸ் உங்களுக்கும் அந்த மனசுல இருக்கும். இனிஷியல் தாட்ஸ் உங்களுக்கு மும்பை கேப்டன் தோக்கணும். மும்பை கேப்டன் தோத்தாதான் நமக்கு ஜேஎஸ்கேக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதை வந்து ஒரு சப்போர்ட்டரா சொல்றேன். பட் நீங்க சொல்ற மாதிரி கண்டிஷன்ஸ் அதெல்லாம் நீங்க கேட்கும்போது இப்ப டர்பனும் சரி பியும் சரி ஒரே ஒரு இது என்னன்னா ஈவினிங் கேமா இருக்கட்டும் நைட் கேமா இருக்கட்டும் பெருசா வந்துட்டு உங்களுக்கு வந்து அன்லெஸ் அதர்வைஸ் மழை வந்தாலுடைய பெருசா கண்டிஷன்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 16 மேட்ச்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 80 ஜெயிச்சிருக்காங்க. கடைசி 16 மேட்ச்ல டீம் பேட்டிங் செகண்ட் 8 ஜெயிச்சிருக்காங்க. தட் இஸ் 50-50 ரெக்கார்டு. லாஸ்ட் டைமே நம்ம சொன்னோம் வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 225 and 190. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்க 52 ஆல் அவுட். ஒரு பயங்கர இதுவா போய் ஜெயிச்சாங்க சன்ரைசர்ஸ். ஸோ இப்போ நீங்க ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து 167 and 164 பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. Again, coastal area, pace bowlers economy rate 8.38, spinners economy rate 7.72. இப்ப இங்க பாத்தீங்கன்னா டீம் ஸ்கோரிங் மோர் ரன்ஸ் தேன் த அதர் இன் மிடில் ஓவர்ஸ் ஒன் 11 out of 16 கேம்ஸ். அதே மாதிரி டீம்ஸ் சேசிங் 90% 11 and over in last 5 overs have lost. அப்படிங்கும்போது இது ஒரு மாதிரி இதுவும் வந்து பால் மாதிரியான கடைசியில கம்மியா வந்து ரன் வர்ற ஒரு வென்யூ தான். அன்லெஸ் அதர்வைஸ் டியூ வந்தாலும் வழிய டியூ வர்றது இல்லை. இந்த 170 இங்கேயும் சேம் தியரி தான் நீங்க எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல அடிச்சு 55 பக்கம் வரணும். 7 to 10 கன்சாலிடேட் பண்ணி ஒரு 80 ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் வரணும். ஸ்லைட்டா உங்களுக்கு 11 to 15 வந்து மொமெண்டம் மேலே ஏத்திட்டு அதுக்கப்புறம் ட்ரை அண்ட் கெட் அரௌண்ட் 50 to 55. 180 இஸ் கோயிங் டு பி a குட் ஸ்கோர். இப்போ மும்பை ஆல் ஆஃப் அ சடன் பாத்தீங்கன்னா எப்படியோ அந்த போலிங்கோட இதை வந்து பேட்டிங் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. நவ் ஆல் ஆஃப் அ சடன் த பேட்டிங் ஹஸ் பிகமிங் a problem. They chased both the games, not so big totals, and they lost. They are expected to make a lot of changes. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா they will bench Deval Brevis definitely. ஏன்னா இந்த மேட்ச் தோத்தா அவங்களோட சான்சஸ் கீழே போயிடும். ஆல்சோ லியம் லிவிங்ஸ்டோன் has been an absolute disappointment போது அவன் எப்படி லேகியம் மட்டும்தான் பாக்கியமா, லேகியமெல்லாம் கிடையாது, லேகியம் மட்டும்தான். இல்ல சார், ஒரு அதாவது அந்த மாதிரி ஒரு பிளேயர்லாம் அட்லீஸ்ட் நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஒரு 4 மேட்சுக்கு அப்புறம் ஒரு மேட்சாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். பிகாஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் பிக். அப்படிங்கும்போது பார்ட்டிக்கே வரல. அதே மாதிரி போலிங் இப்போ நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா ஓகே போலிங்ல ஒரு 3 ஓவர்ல மேக்கப் பண்ணுவாரு. போலிங்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணல. சோ அன்பார்ச்சுனேட்லி இவங்க எப்படி போவாங்கன்னா ரசி வாண்டர் துசேன், ரயான் ரிக்கிள்டன், டாம் பேட்டன் will come back at number 3 in place of Brevis. 4 is going to be Grant Roloffson, another batsman. Number 5 will be Pollard. அவரும் ஸ்ட்ரகிளிங், அதுதான் அங்க ப்ராப்ளம். Number 6 Sam Curran. Number 7 will be the all-rounder Delana Portgita, followed by another all-rounder George Linde, Kagiso Rabada, and Wally Stone will also be replaced by Nuwan Tushara and Thomas Keber, who can also bat a bit with his Chinaman. இது கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா they have also got lot of problems apart from Rasivandar Hussain and Ryan Rickleton. யாருமே ரன் அடிக்கல அவங்களுக்கு. இப்போ எஸ்சிசி பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு அந்த ஆடம் ராசிங்டன் ஏன் எடுத்துன்னு வந்தாங்கன்னா அது கரெக்டான ஒரு இது. ஏன்னா வந்துட்டு விக்டோரியா ஹை ஸ்கோரிங்ன்றதுனால they want to have a startன்றதுனால எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ இங்க என்ன பண்ணுவாங்க, they will surely try and replace him with a more conventional Tom Abel. ஸோ அவங்களோட பிளேயிங் 11 is going to be Malan, Jordan Heyman, Hayden Markram, Tom Abel, Tristan Stubbs, Patrick Kruger might get another opportunity. Marco Jansen, Liam Dawson, Simon Harmer. இப்போ ஒட்டினியல் பாட்மேன் உடம்பு சரியில்லாதனால ஆடல, அதனால பேயஸ் சொனோபில் ஆடினார். இஃப் இஸ் ஃபிட் இஸ் கோயிங் டு டேக் த பிளேஸ் ஆஃப் பேயஸ் சொனோபில் அண்ட் ஆஸ்திரேலியன் சீமர் டேனியல் வரல். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஸ்டார்ட் கொடுக்கறது யாரு? Rassi Vander Hussain, Ryan Rickleton both are in good form. Tom Banton is just going to get in for his first game. Also Grant Roloffson. அப்படிங்கும்போது லாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தீஸ் டூ ஆக்சுவலி. இங்கே பாத்தீங்கன்னா டேவிட் மலான், ஜோர்டன் ஹெர்மேன், ஐரன் மார்க்ரம், டாம் ஏபல் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ற பிளேயர்ஸ் தான். போது பெருசா எந்த டீமுக்குமே இதுல எட்ஜ் இல்லை. அதுக்கப்புறம் இந்த 12 to 20 எடுத்துன்னு போற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? அங்க பாத்தீங்கன்னா கைரன் போராட் இஸ் ஸ்ட்ரகிளிங். இட்ஸ் கோயிங் டு பி a slow pitch as well. அதுக்கப்புறம் சாம் கரன் இங்கேயும் அங்கேயும். டிலானா போர்ட்கிட்டர் கேன் பேட், ஜார்ஜ் லிண்டே கேன் பேட், தாமஸ் கேபர் கேன் பேட். இது இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கேன் பேட் கேன் பேட் கேன் பேட். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 5 இஸ் கோயிங் டு பி ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், decent amount of form. Patrick Cougar,
இஸ் a big hitter of the ball. Marco Hansen, everyone knows. லியம் டான்சன் கேன் ஆல்சோ பேட்டுக்கும் போது அந்த எட்ஜ் கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 bowler who can give you that 4 overs 27. அங்க நுவான் துஷாரா definitely has got the capacity to do that. Kagiso Rabada has not been in form of late. Thomas Keber has been doing well. Yes, he has got a chance. Linde has been doing well. அதுக்கப்புறம் சாம் கரனோ, டிலானோ போட்கிட்ரோ நீங்க நம்ப முடியாது. பட் தேவ் காட் 3 bowlers who are good enough to do that. இங்க பாத்தீங்கன்னா டேனியல் ஒரல் நோ, Otinil Botman or Bayes on appeal no, Simon Norman maybe, Liam Dawson maybe, Marco Hansen no, Patrick Kruger no போது அது கொஞ்சம் அந்த பக்கம் இருக்கு அப்படின்றதுனால this is going to be, just because it's going to be played in Port Elizabeth home conditions, slightest edge of 50.5, 49.5 in play in favor of Sunrisers Eastern Cape. அது doesn't matter. யார் ஜெயிப்பாங்கன்றது நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்ன இந்த மேட்ச்சுக்கு உங்களோடது? இப்ப இங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் நுவான் துஷாராக்கு போவேன். அவரோட ஸ்லோயர் டெலிவரிஸ் அண்ட் யாக்கர்ஸ். ஏன் போன மேட்ச் ஆடல அவரு? இல்ல போன மேட்ச் அவருக்கு உடம்பு சரியில்லை சார், அதனால ஆடல. ஸோ ஐ காட் தட் நியூஸ். ஃப்ளூ ஏதோ வந்தது, இஸ் ஃபிட்ன்றதுனால இஸ் கோயிங் டு பிளே. ஸோ ஐ எம் கோயிங் டு பிக் ஹிம். டேவிட் மலான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இதுன்னா ஒரு கன்வென்ஷனல் பிளேயர் வில் பிக் ஹிம். மார்க்கோ ஹான்சன் இஸ் ஆல்வேஸ் அ ஃபேண்டசி கிங். Rassi van der Dusen is also in good form, and Tristan Stubbs is also a magnificent record in P at his home. So என்னோட 5 பிக் துஷாரா, மலான், மார்க்கோ ஹான்சன், வான் டர் துசேன் and Tristan Stubbs. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா ஆட்ட நாயகன் ஆಮೇಲೆ ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறவங்க ஆக்டோபஸ் பிக் 2 கொடுங்க. நீங்க சொன்ன 5மே ஒத்துக்கிறேன். இந்த சைடு வந்து ரெண்டுமே நான் ஒரு மாதிரி இதுதான், பட் ரிஸ்கி பிக்ஸ் தான். பட் ஸ்டில் ஐ வுட் கோ. பொலாட் ஏற்கனவே சொன்னோம் அடிக்கல, பட் தென் ஒரு முக்கியமான மேக் ஆர் பிரேக் மேட்ச் அப்படிங்கறதுனால ஐ எம் ஷூர் பொலாட் வுட் கான்ட்ரிபியூட் இந்த கேம். கான்ட் கீப் ஹிம் அவுட் ஆஃப் த கேம் ஃபார் லாங். இந்த சைடு வந்து ஏடன் மார்க்ரம் ஆல்சோ ஐ திங்க் அபவுட் டைம் ஹி கேம் டு த பார்ட்டி. ஸோ 2 பேருமே நான் பிக் பண்றேன். ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. உங்களுடைய அனாலிசிஸ், பிளேயிங் 11, ஃபேண்டசி பிக்ஸ் எல்லாம் முடிஞ்சது. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மும்பைக்கு, நாட் ஃபார் SCC, பிகாஸ் த வே திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் த பாட்டம் பிளேஸ் 3 teams, தே ஆர் டெஃபினட் ஷூர் ஷாட் டு get into playoffs. ஆனா எலிமினேட்டரா குவாலிஃபயரா அதான் தெரியாதுங்கும் போது மும்பை இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா they are going to open up the gates for the bottom 2 teamsங்கும் போது it's more important for them. But மும்பை's perspective, they've got to winன்றதுனால அவங்க தான் ஜெயிக்கணும். இப்ப இந்த இது முடிஞ்சு போச்சு. அடுத்த டபுள் ஹெட்டர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு போயிடலாம். சூப்பர். அப்படியே செஞ்சுரியன் பக்கம் போவோம். நீங்கள் அவளோட விரும்பி கொண்டிருக்கும் ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸோட மோத போறாங்க. என்ன ஆக போகுது? என்ன நீங்க உங்களோட ஃபேவரட் லைன் முடிச்சுக்கலாமா இல்ல தேறிடுவாங்களா? இன்னும் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான் சார். 4 மேட்ச்ல 4ம் ஜெயிச்சு 2 போனஸ் பாயிண்ட்ல ஜெயிச்சா சான்ஸ் இருக்கு. திருப்பி வாண்டரர்ஸ்ல நீங்க 3 ஸ்பின்னர்ஸ் ஆடினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அதை நான் போன தடவையே சொன்னேன். அதை பண்ணாங்க, மும்பையோட மரண அடி வாங்கினாங்க. இங்கேயும் பார்த்தா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம், போன மேட்ச் 3 ஃபாரினர் ஆடுறாங்க. இப்போ வந்து டேவிட் வீசே மாதிரி ஒரு ஆளு நீங்க வந்துட்டு வெளியில உட்காந்து வச்சுட்டு 3 ஃபாரினர் ஆடுறாங்க. சாதாரணமா கேட்கிறேன், இப்போ அந்த டீம் பாத்தீங்கன்னா ஒரே வந்து த்ரெட் ஃபர்ஸ்ட் 6 overs பியாண்ட் 14. இவங்க என்ன திரும்ப பண்ணிருக்கணும், இந்த மேட்சுக்கு மட்டும் ஃபாஃபும் டூப்ளாயும் ஓப்பனிங் இறக்கிட்டு ரீசாண்டிக்ஸா நம்பர் 3 இறக்கணும். 10வது ஓவர்ல உங்களுக்கு 2வது விக்கெட் விழும்போது நீங்க சிபரல மக்கானியாவை இறக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப மோயின் அலியோ இல்லைன்னா டொனாவன் ஃபெரேரா போயிருக்கணும். அங்க ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ராயல்ஸ் 60 for 3 என்னமோ. அண்ட் தே வாட் 2 டிஃபென்சிவ் பிளேயர்ஸ், தட் இஸ் வியான் லெப்பே அண்ட் இவரு பேர் என்ன டேன் விலாஸ். அப்ப தொடர்ந்து நீங்க இம்ரான் டாயிருக்கும் மோயின் அலிக்கு 4 ஓவர் கொடுத்தீங்கன்னா மேட்ச் அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவங்களை பின்னாடி வச்சுன்னு அதுக்கப்புறம் டிலே பண்ணி -27 runs ஆன் த ஃபீல்டு. ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அநியாயமா தோத்தாங்க. ஐ ஹோப் தே வில் கெட் தேர் பிளேயிங் 11 ரைட். இப்ப செஞ்சுரியன்ல ரொம்ப சிம்பிள் சார். நம்ம ஒவ்வொரு தரையும் வந்து நம்ம சொல்லினே இருக்கோம். அதாவது 18 மேட்சஸ், லாஸ்ட் 18 மேட்சஸ்ல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 8, டீம் பேட்டிங் செகண்ட் 10 ஜெயிச்சிருக்காங்க. even though it's in favor of team batting second, not much of a difference with 44% win percent batting first, 56 வந்து செகண்ட். இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் ஹியர். 9.18 எக்கானமி, 8.87 கம்பேர்ட் டு சீமஸ், 21% ஆஃப் விக்கெட்ஸ் தான் இவங்க எடுக்கிறாங்க. இப்ப லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னாலும் இப்ப என்ன ஆச்சு,
ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லினே இருக்கும் திருப்பி 2 wickets are fallen in first 5 overs in both the innings. Pretoria Capitals 47 for 4, Sunrisers 20 for 2. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு அப்புறம் எந்த டீம் லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் விடுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. 13 out of 16 மேட்ச். Pretoria Capitals 68 for 5. நீங்க பந்தே பார்க்காம கச்சா முச்சான்னு அடிச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. வாண்டரஸ்லயும் சரி இங்கேயும் சரி 10 ஓவர்ல 80 for 2 இருந்தீங்கன்னா 200 வந்துடும். கடைசி 10 ஓவர்ல நிறுத்தவே முடியாது. இப்ப நீங்க பிளேயிங் 11 பத்தி கேட்பீங்க. இவங்களோட பிளேயிங் 11 எப்படி போகணும்னா பாப் டு பிளஸி, ரீசா ஹென்ட்ரிக்ஸ், லூயிஸ் டுப்ளாய், மொயின் அலி, சிவனெலோ மக்கான்யா, டொனாவன் ஃபெரேரா, ரொமாரியோ ஷெப்பர்ட், டேவிட் வீசே, யாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் இம்ரான் தாஹிர். இதுதான். இது 2 ஸ்பின்னருக்கு மேல உங்களுக்கு இங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு அப்படி தெரியாது. அதே மாதிரி இவங்க பாத்தீங்கன்னா இப்ப கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா பாலையும் பாலே பார்க்காம அடிக்கிறாங்க. எல்லா இதுலயும் 200 220ன்னு யோசிச்சு இந்த மாதிரி ஸ்டம்பிள் ஆறாங்க. இப்போ அவங்களுக்கு வாட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இந்த பேட்டிங் லைனப் வித் தட் அப்ரோச். அவங்களோட பிளேயிங் 11 ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ். அப்ரோச்சோட எத்தனை 200 அடிச்சாங்க அதையும் நீங்க உங்க டேட்டா கேப்சர் பண்ணிருப்பீங்களா, அதையும் சொல்லிருங்க. இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச்சை வச்சு எத்தனை 200 அவங்க அடிச்சாங்கன்றதையும் நீங்க வியூஸ் சொல்லிருங்க. இந்த தடவை ஒரே ஒரு தடவை அடிச்சாங்க. அந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸோட அடிச்சாங்க, அதை ஜெயிச்சாங்க. சார் ஹாய், நான் என்ன சொல்றேன்னா நான் இப்போ T20 வேர்ல்ட் கப் வந்து உங்களுக்கு இந்தியா சொல்லும் போது என்ன சொன்னா ஒரு ஆங்கர் கோலி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கும் உங்களுக்கு. யஷ்வி ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் சூரியகுமார்லாம் அடிக்கும் போது எல்லா பாலையும் அடிங்க. எல்லா பாலையும் அடிச்சா எப்படிதான் ஆகும்? எல்லா பாலையும் போன மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லா பாலையும் அடிக்க போய் அதுக்கப்புறம் 2 பேர் ரன் அவுட் வேற ஆறாங்க. சோ நீங்க வந்துட்டு இப்ப நீங்க ஒருத்தர் வந்து என்ன யோசிக்கணும், ஓகேப்பா நீங்க எல்லாம் அடிங்க, நான் வந்து ஒரு பக்கம் ஒரு 40 பால்ஸ் ஆடுறேன். 40 பால்ஸ்ல நீங்க 52 ரன்ஸ் எடுத்து கொடுத்து மீதி 80 பால்ஸ் அடிச்சா இவட சான்ஸ் டு கெட் டு 200. அதுவும் 200ன்றது பிரிட்டோரியால கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணுவீங்களா? தெரியாது. அப்படிங்கும்போது நீங்க இப்ப எல்லா பாலையும் அடிச்சு 120 ஆல் அவுட் ஆனீங்கன்னா நாட் கோயிங் டு வின் a கேம் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இவங்களோட பிளேயிங் 11 ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. இவங்களுக்கு ஆப்ஷன்ஸும் வந்து நிறைய இல்ல. அக்ரெசிவ் ஃபில் சால்ட், அக்ரெசிவ் வில் ஜாக்ஸ், அக்ரெசிவ் வெரைனே, aggressive Riley Russo, Colin Ingram is I don't rate him. He's done, to be honest with you. Shane Dadswell எங்க லைன்ஸுக்கு தான் ஆடினாரு, அவரும் அக்ரெசிவா தான் ஆடுவாரு. ஃபாலோட் பை ஜிம்மி நிஷம், ஈதான் போஷ், ஆதில் ரஷீத், வெயின் பார்லன், டுப்பவில்லன். இங்க நீங்க அந்த 10 ஓவர் எப்படி செட் பண்ணுவீங்க? டு 75 to 80 for 2 அப்படின்னா அங்க ஃபாப் டூ பிளஸ் அந்த மாதிரி தான் ஆடுறாரு. பாவம் போன மேட்ச் நல்லா ஆடினாரு, அவுட் ஆயிட்டாரு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் என்ன ஆனாலும் இட் டேக்ஸ் டைம். டுப்ளாய் வந்து டபுள் கியர், மோயின் அலி சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி ஆடுவாரு. இங்க ஃபில் சால்ட், வில் ஜாக்ஸ், ரைலி ரூசோ, கைல் வரேன்னு நீங்க 10 ஓவர்ல 105 சான்ஸ் இருக்கு, 10 ஓவர்ல 44 சான்ஸ் இருக்கு போது டெஃபினட்டா அந்த எட்ஜ் ஜேஎஸ்கேக்கு இருக்கு. தெர் இஸ் நோ டினைங் த ஃபேக்ட். அப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா வாண்டரஸ்லயும் 2 விக்கெட் மட்டும் விட்டீங்கன்னா ஆஃப்டர் 11 ஓவர்ஸ் டபுள் அப் த ஸ்கோர். அப்படிங்கும் போது அந்த டபுள் அப் பண்ற கெப்பாசிட்டி மக்கான்யா கேன் ஹிட் பிக். லாஸ்ட் கேம் அன்பார்ச்சுனேட்டா வந்து அவருக்கு அந்த மொமெண்டம் வரல. ஃபெரேரா எவ்ரி ஒன் நோஸ், ஷெப்பர்ட் எவ்ரி ஒன் நோஸ், வீசே எவ்ரி ஒன் நோஸ் போது இது கொஞ்சம் பெட்டர். இது நீங்க பாத்தீங்கன்னா காலின் இங்கிராம் நோ, ஷேன் டாட்ஸ்வெல் நோ, ஜிம்மி நீஷம் எஸ், அதுக்கப்புறம் ஈதான் போஷ், ரஷீத், வெயின் பார்னல், தே ஆல் கேன் பேட், தட் கேன் நாட் கிரியேட் அன் இம்பாக்ட் லைக் ஷெப்பர்ட் ஆர் வீசேங்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி போலிங் டேரன் டுப்பவில்லன் எஸ், ஈதான் போஷ் எஸ், வெயின் பார்னல் எஸ். அங்க பாத்தீங்கன்னா அவங்க ரொமாரியோ ஷெப்பர்டை சரியா யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. பட் லிசார்ட் வில்லியம்ஸ் இஸ் ஆன் விக்கெட்ஸ், நாண்ட்ரி பர்க் ஃபயரா போட்டாரு. அப்படிங்கும் போது இந்த பக்கம் வந்து 2 பக்கமும் பெருசா எட்ஜ் இல்ல, இங்க வந்துட்டு சேமா இருக்கும் போது டெஃபினெட்லி JSK will go with the slightest edge of again not much 50.5 49.5. மஞ்சசொக்காயா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கவுண்ட் பண்ணி வந்து வாழைப்பழ ஜோ கேக்குற மாதிரி கேக்குறேன். இல்ல உங்க மனசை நான் சந்தோஷப்படுத்த தான் விரும்புறேன், அதனால வந்து நான் JSKன்னு சொல்லிடுறேன். ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்கர் சொல்லிருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். பேட்ஸ்மனா எடுங்க, வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பா டியூ. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் என்னாலும் டைம் எடுத்தா அடிப்பாரு அந்த பிட்ச். ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நீங்க போன தடவை சொன்னீங்க அடிச்சாரு சார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் சார். ஒன்னே எப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர்ல நீங்க பிரஷரே பண்ணக்கூடாது. அப்படிதான் டேக் ஹிஸ் டைம் ஸ்கோர் ரன்ஸ். லூயிஸ் டுப்ளாய்க்கு பயங்கரமா படுது, அவர் எடுங்க. ஜிம்மி நீஷம் போலிங்கும் போடுவாரு, பின்னாடி வந்து ஒரு 30 ரன் அடிப்பாரு, அவரையும் எடுங்க. மோயின் அலி ஆல்சோ போல்ஸ் 4 overs அண்ட் பேட்ஸ் நம்பர் 4ன்றதுனால என்னோட டாப் 5 பிக்ஸ் வில் ஜாக்ஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டுப்ளாய், நீஷம் அண்ட் மோயின் அலி.
அது கிடையாது மேட்டரு. யாரு ஆட்ட நாயகன், அதிக பாயிண்ட் கொடுக்க போறாங்க, ஆக்டோபஸ் பிக் பண்ணுங்க. இல்ல நான் சொல்ல வேண்டியது எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. மொயின் அலி நான் சொல்லலாம்னு நினைச்சேன். லூயி டிப்ளாய் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே நானும் சொல்லிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா அவரும் ஹாவ் அ வெரி குட் மேட்ச். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ரைலி ரூசோ ஏதோ ஒன்னு லைட்டா அடிப்பார், லைட்டா அடிக்கட்டும் அப்படின்னு நான் ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். இல்லாட்டி நான் தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த லாண்ட்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு 2 பேர் நான் ஜேஎஸ்கே சைடே சொல்லிட்டு நான் ஒதுங்கிடுறேன். ஃபேண்டசியும் சொல்லியாச்சு. ஸோ ஸ்ட்ராட்டஜி, பிளேயிங் லோன் எல்லாம் சொல்லியாச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அது குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலே ஆட்டுற மாதிரி லைட்டா அடிப்பாருன்னு ரைலி ரூசோ 2-3 மேட்சா அவரு அடிக்கவும் இல்லை. நாளைக்கு வந்து பெருசா ஏதாவது புரிஞ்சிட போறான்னு பையன் தான் சார். ரொம்ப சிம்பிள் இது. நோ மேட்டர் வாட், தே ஆர் அ ப்ரௌட் பிரான்ச்சைசி. நவ் தேர் ஸ்டாண்டிங் அந்த லாஸ்ட் ஸ்டெப். ஒன்னு ஏரோப்ளேன்ல ஏறணும், இல்லைன்னா அங்கேருந்து விழணும். இந்த மேட்ச் தோத்துட்டா அதுக்கப்புறம் நான் காம்பினேஷன் இவன் அவன் எதுவுமே கிடையாது. அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் பிகாஸ் தே ஆர் லூசிங் டு யுவர் டீம் விச் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். இட்ஸ் நாட் தட் யூஆர் லூசிங் டு டீம் லைக் பால் ராயல்ஸ் ஆர் சம்மன் போனா போதுங்கன்னு. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் பிகாஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரகிளிங். இப்ப இவங்க தே ஹேவ் டு கெட் தேர் ஸ்ட்ராட்டஜிஸ் ரைட். ஐம் நாட் சேயிங் தட் என்ன சொல்றது, இந்த ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்தது. பட் த வே த ரிசோர்சஸ் ஹஸ் பீன் யூஸ்டு, அந்த ஃபிளம்பாயன்ட் திங்கிங் அதெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி இல்ல. அது திரும்பி வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். they will win and they will also give them a chance for the final push the last 3 games அப்படின்னு. That's all we have got in this episode. Keep entertaining you until we come back for the next episode. Thanks a lot and bye bye.